சொர்க்கத்துக்கு வந்த ஃபயர் ஃபைட்டர் ஒருத்தர் தன்னோட கையில ஒரு ஆக்சிஜன் மாஸ்கை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அங்க சொர்க்கத்துல இருந்த ரிசப்ஷன்ல எல்லாம் இவரை உள்ள நேரா போக சொல்றாங்க. ஆனா அங்க செக் பண்ணும்போது இந்த மாஸ்க நீங்க உள்ள எடுத்துட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் அங்க இங்க சுத்தி பார்த்துட்டு இல்ல இல்ல இந்த மாஸ்க் என்கிட்டயே தான் இருக்கணும், இந்த மாஸ்க் என்கிட்ட இருந்து வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கடைசியா ரெஸ்கியூ பண்ண போன பில்டிங்ல பயங்கரமான நெருப்புல ஒரு குழந்தை மாட்டிட்டு இருப்பா. அந்த குழந்தைய போய் காப்பாத்துறதுக்காக இவரும் கொஞ்சம் கூட அவரோட உயிரை பொருட்படுத்தாம உள்ள போயிருப்பாரு. ஆனா அந்த குழந்தைய காப்பாத்தியும் இவங்களால வெளியே வர முடியாதனால அந்த குழந்தை அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அந்த நேரம் இந்த குழந்தைக்கு தன்னோட ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தோன்னே கொஞ்ச நேரத்தை அந்த குழந்தைய முடிச்சு பாக்குறா. ஆனா அதுக்குள்ள இவரும் மயங்கி இறக்குற தருவால இருக்காரு. இத பார்த்த அந்த குழந்தை கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மாஸ்க் எடுத்து அப்படியே இவருக்கும் போட்டு விட்டுடுறா. ஆனா அங்க நெருப்பு அதிகமா பத்தினால அவங்க 2 பேராலையும் உயிர் வாழ முடியல. 2 பேரும் இறந்த நேரா சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்க. அதனால இவரும் அந்த குழந்தைகிட்ட ஏமா இந்த மாதிரி பண்ண, நானே உன்னை காப்பாத்துறதுக்கு தான் அதுக்குள்ள போனேன், ஆனா கடைசியில ஏமா நீ இந்த மாதிரி வந்த, நீ இன்னும் நல்லா வாழ வேண்டிய குழந்தைமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஏமா அந்த மாதிரி பண்ணன்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கும் போது அந்த குழந்தை சொன்னா, நீங்க என் உயிரை காப்பாத்துனீங்க சரி, ஆனா அந்த தனிமையில என்னால உங்களை விட்டுட்டு போக முடியல, அதனால இறந்தாலும் உங்க கூடயே வந்துடலான்னு தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அந்த குழந்தைய தன்னோட மகளா இனிமே நம்ம சந்தோஷமா நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த சொர்க்க வாசலுக்குள்ள என்ட்ராகிறாரு. நிறைய வீரர்கள் அவங்களோட உயிரை பணைய வச்சு நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே கடமைப்பட்டிருக்கோம் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.